ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபோரம். இந்த வீடியோல இருந்து நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி சப்ஜெக்ட்டை வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக நமக்கு தேவைப்படுற சில விஷயத்தை பற்றின இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா சிலபஸில் இருக்க டாபிக் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா எந்த ஒரு வெக்டரையும் கரெக்டாக அதனுடைய ரெஃபரன்ஸ் டைரக்ஷனை பொறுத்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக அதனுடைய கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ரெப்ரசன்டேஷன் தெரியறதுக்காக தான் இந்த சிஸ்டமை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 டைப்ஸ் இருக்கு. கார்ட்டீசியன் இல்லைன்னா ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம், சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ கார்ட்டீசியன் அதாவது ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலா ஒரு பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் இங்க வந்து நம்ம பி அப்படின்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நம்ம எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு இந்த 3 பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவலா ரைட் ஆங்கிள்ஸ்ல நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதுல நமக்கு ஒரு பேஸ் வெக்டாரா இருக்கும், அதாவது யூனிட் வெக்டார் along the direction of axis. இதுதான் நம்ம பேஸ் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட் அப்படின்னு 3 ஆக்சஸ் இருக்கு. அண்ட் அதுக்கு ஓரியன்டா இருக்கிற இந்த வெக்டார்ஸ் ஏஎக்ஸ் ஏஒய் அண்ட் ஏசெட் அப்படிதான் நம்ம பேஸ் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலா ஒரு பொசிஷன் வெக்டார்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு டைப் ஆஃப் சிஸ்டம்லையும் எப்படி நோட்டேட் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொசிஷன் வெக்டார் ஏதாவது ஜென்ரலா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் அதாவது பி அப்படிங்கிற பாயிண்ட்டுடைய சிஸ்டம்ல x1 y1 z1 அப்படின்னு நமக்கு கோஆர்டினேட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த வெக்டாரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா x1 அதாவது அந்த பாயிண்ட் இன்டூ அதுல கூட இருக்கிற இந்த பர்டிகுலர் யூனிட் வெக்டார் அதாவது பேஸ் வெக்டார் ax plus y டைரக்ஷன்ல y1 into ay plus z டைரக்ஷன்ல z1 into az அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதனுடைய மேக்னிடியூட் வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இங்க நமக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு x1, ஸோ x1 ஸ்கொயர் பிளஸ் இங்க நமக்கு y1 இருக்கு, ஸோ y1 ஸ்கொயர் பிளஸ் az கோஎஃபிஷியன்ட் z1 ஸ்கொயர். ஸோ இப்போ நமக்கு 2 பாயிண்ட் இருக்கு. P வேல்யூ பார்த்தீங்கன்னா x1 y1 z1 அண்ட் Q வேல்யூ x2 y2 z2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வெக்டர் அதாவது PQ வெக்டரை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ PQ வெக்டர் அப்படிங்கிறது வந்து செப்பரேஷன் வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, which is equal to Q minus P வெக்டர். ஸோ Q வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸ்ல நமக்கு x2 இருக்கு, Pல வந்து நமக்கு x1 அப்படின்னு இருக்கு. ஸோ x2 minus x1 into அதுக்கு ஓரியன்டா இருக்கிற பேஸ் வெக்டர் ax பிளஸ் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா y ஆக்சஸ்ல y2 minus y1 into பேஸ் வெக்டர் ay பிளஸ் லாஸ்டா z ஆக்சஸ்ல z2 minus z1 into az அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ PQ அப்படின்னா இந்த செகண்ட் வெக்டர் மைனஸ் ஃபர்ஸ்ட் வெக்டர் அப்படின்றது மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதனுடைய மேக்னிடியூட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் PQ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ax ஹோல் ஸ்கொயர். ஸோ x2 minus x1 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 minus y1 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் z2 minus z1 தி ஹோல் ஸ்கொயர் ரூட் நம்ம இந்த வேல்யூக்கு எடுத்துக்கணும். ஸோ இதுதான் மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வெக்டர். ஸோ நார்மலா ஒரு யூனிட் வெக்டரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா வெக்டர் டிவைடட் பை இட்ஸ் மேக்னிடியூட். ஸோ இப்போ APQ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெக்டர் வேல்யூ என்ன PQ வெக்டர் டிவைடட் பை இதனுடைய மாடுலஸ் ஆஃப் PQ வெக்டர். ஸோ இதுதான் வந்து யூனிட் வெக்டருடைய ரெப்ரசன்டேஷன். இப்போ இதுல இருக்க முக்கியமான எலிமெண்ட்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஃபரன்ஷியல் எலிமெண்ட்ஸ்ல நமக்கு dx dy dz அப்படிங்கிறது வந்து டிஃபரன்ஷியல் லென்த் இன் x y and z டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் வெக்டர் லென்த் dl ல கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா dl is equal to இங்க இருக்கிற டிஃபரன்ஷியல் எலிமெண்ட்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் x டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால dx into பேஸ் வெக்டர் dax பிளஸ் y டைரக்ஷன்ல dy into ay வெக்டர் பிளஸ் dz into az வெக்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் டிஃபரன்ஷியல் வெக்டருடைய வேல்யூ. இப்ப இந்த வேல்யூக்கு நம்ம மேக்னிடியூட் எடுக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் dx ஸ்கொயர் பிளஸ் dy ஸ்கொயர் பிளஸ் dz ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா dl அப்படிங்கிறது வந்து வெக்டார் குவான்டிட்டி, ஏன்னா நமக்கு இங்க டைரக்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. இப்ப அதே மாதிரி டிஃபரன்ஷியல் வால்யூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் dx dy dz தான் வந்து நமக்கு dv அப்படின்னு கிடைக்கும். அதாவது டிஃபரன்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்க மல்டிப்ளை பண்றோம். அங்க வந்து நம்ம பேஸ் வெக்டார் கூட மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஆட் பண்றோம். இங்க ஜஸ்ட் டைரக்டா நம்ம டிஃபரன்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்றோம், which is equal to dv. ஸோ dl வந்து வெக்டாரா இருக்கும், ஏன்னா நமக்கு இங்க பேஸ் வெக்டார் இருக்கு. ஆனா dvல நமக்கு எந்த விதமான பேஸ் வெக்டார் இல்ல. ஸோ இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் இதே மாதிரி டிஃபரன்ஷியல் சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலா ds is equal to ds into an அப்படின்னு தான் நம்ம
மென்ஷன் பண்ணுவோம். இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம எக்ஸ் டைரக்ஷன்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப இங்க இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ தவிர மீதி இருக்கிற 2 எலிமெண்ட்ட நம்ம எடுத்துக்கணும். ஸோ டோட்டலா நமக்கு எக்ஸ், ஒய் அண்ட் ஜெட் அப்படின்னு இருக்கும். இப்ப நம்ம எக்ஸுக்கான வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ dy இன்டு dz எடுத்துட்டு, அது கூட பேஸ் வெக்டார் வந்து இதனுடைய ஓரியன்டட் பேஸ் வெக்டார். ஸோ எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம ax அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப நெக்ஸ்ட் yக்கு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, y தவிர மிச்சம் இருக்கிறது வந்து xம் zம். ஸோ dx இன்டு dz அண்ட் இதுக்கு ஓரியன்டடா இருக்க பேஸ் வெக்டார் ay. அதே மாதிரி dsz எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, z தவிர நமக்கு x அண்ட் y இருக்கு. ஸோ dx இன்டு dy இன்டு அதுக்கு ஓரியன்டடான பேஸ் வெக்டார் az. ஸோ இதுல an அப்படிங்கிறது வந்து யூனிட் நார்மல் வெக்டார். ஸோ இதுதான் டிஃபரன்ஷியல் எலிமெண்ட்ஸை பேஸ் பண்ண லென்த், வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா. ஏன்னா நம்ம இதுக்கு மேல பார்க்க போற டாபிக்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா dl வேல்யூ, dv, ds எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சோ அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டாபிக்ஸ்குள்ள பார்க்கலாம் அப்படிங்கறத நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம கார்டீசியன் அதாவது ரெக்டாங்குலரில் வந்து எக்ஸ், ஒய் அண்ட் ஜெட் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 3 வேல்யூஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் வந்து -∞ இருந்து +∞ வரைக்கும் நமக்கு ரேஞ்ச் வந்து இருக்கும். அதே சிலிண்ட்ரிக்கல் சிஸ்டம்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பாயிண்ட்டை ஆர், பை, ஜெட் அப்படின்னு தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ இதில் ஆர் அப்படிங்கிறது வந்து சிலிண்டருடைய ரேடியஸ், பை ரெஃபர்ஸ் டு அசிமத் ஆங்கிள் அதாவது எக்ஸெட் பிளேன்ல. ஸோ இங்கே நமக்கு ஜெட் ஆக்சஸ் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. சோ இங்க கிடைக்கிற இந்த ஆங்கிள் தான் நம்ம இந்த அசிமத் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா z உடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கும். z ஆக்சிஸை பொறுத்து -∞ இருந்து +∞ வரைக்கும் இருக்கும். சோ ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் வந்து 0ல இருந்து ∞ வரைக்கும் இருக்கும். ஏன்னா ரேடியஸ் எப்பவுமே நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். அதனால தான் நமக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் 0ல இருந்து ∞ வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா 0ல இருந்து 2π வரைக்கும் இருக்கும். அண்ட் z வேல்யூ நமக்கு -∞ இருந்து +∞ வரைக்கும் இருக்கும். சோ இதுதான் சிலிண்ட்ரிக்கல் சிஸ்டம்ல இருக்க பாயிண்ட்ஸ் உடைய ரேஞ்சஸ். இப்ப இதை பேஸ் பண்ணி அகைன் நம்ம பேஸ் வெக்டார், டிஃபரன்ஷியல் லென்த், மேக்னிட்யூட், வால்யூம், சர்ஃபேஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ் வெக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலா ஒரு பாயிண்ட்டை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ், ஒய், ஜெட் பார்த்தோம். இங்க நமக்கு ஆர், பை அண்ட் ஜெட் அப்படிங்கிறதுனால இதனுடைய வேல்யூஸை நம்ம இங்க பிஆர், பி பை, பிசெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஜென்ரல் நோட்டேஷன் தான். ஸோ நம்மளுடைய மேக்னிடியூட் ஃபாலோட் பை அதுக்கு ரிலவெண்டா இருக்கிற பேஸ் வெக்டர். ஸோ ரேடியஸுக்கு வந்து பாத்தீங்க ஆர் அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் அசிமத் ஆங்கிளுக்கு பி பை இன்டூ ஏ பை அப்படின்னு கிடைக்கும். அண்ட் ஜெட்டுக்கு பிசெட் இன்டூ ஏசெட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலா ஒரு வெக்டருடைய நோட்டேஷன். இப்ப இதுல இருந்து டிஃபரன்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் லென்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா dl is equal to ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திருப்போம் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதாவது இதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற டிஃபரன்ஷியல் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா dr, dpi and dz அப்படின்னு இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி நமக்கு dx, dy, dz அப்படின்னு இருந்தது. சோ இந்த டைப்ல பாத்தீங்கன்னா dxக்கு பதிலா dr, dyக்கு பதிலா d5. ஆனா எப்பெல்லாம் நமக்கு d5 அப்படின்னு இருக்கோ அப்பெல்லாம் நம்ம r into d5 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். and dz. சோ இப்ப இதை பொறுத்து டிஃபரன்ஷியல் எலிமெண்ட் நம்ம எழுதலாம். லென்த்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் இந்த டிஃபரன்ஷியல் எலிமெண்ட் அண்ட் இது கூட அதனுடைய பேஸ் வெக்டர். சோ dr into ar plus r dpi into api plus dz into az. சோ இதுதான் டிஃபரன்ஷியல் எலிமெண்ட் லென்த்துக்கான வேல்யூ. இப்ப இதனுடைய மேக்னிடியூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு dl modulus is equal to இங்க இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ். சோ dr ஸ்கொயர் plus r dpi ஸ்கொயர் plus dz ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ரூட். சோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க மேக்னிடியூட் வேல்யூ. நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியல் வால்யூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோ இங்க நம்ம என்ன பண்ணணும் எல்லா டிஃபரன்ஷியல் எலிமெண்ட்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் இதுல dx, dy, dz எல்லாத்தையும் ஜஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். சோ dxக்கு பதிலா நம்ம இங்க என்ன பார்த்தோம் dr அப்படின்னு பார்த்தோம். dyக்கு பதிலா d5. ஆனா எங்கெல்லாம் d5 இருக்கோ நம்ம r மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இங்க dz அதே தான் நமக்கு இருக்கும். சோ இதை நம்ம ரீரைட் பண்ணோம் அப்படின்னா r into dr, d5, dz அப்படின்னு கிடைக்கும். இதுதான் டிஃபரன்ஷியல் வால்யூமுக்கான வேல்யூ. நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியல் சர்ஃபேஸ் இதே மாதிரி நம்ம dr தனியா, பைக்கு தனியா, ஜெட்க்கு தனியா எழுதணும். சோ இங்க r எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா r தவிர இருக்கிற மீதி 2 வேல்யூஸை எடுத்துக்கணும். சோ நமக்கு r dpi into dz அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இதுக்கு ஓரியன்டடா இருக்க பேஸ் வெக்டர் சோ ar. நெக்ஸ்ட் s பைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பை தவிர நமக்கு மீதி இருக்கிறது r and z. சோ dr into dz அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அதுக்கு ஓரியன்டடா இருக்கிற பேஸ் வெக்டர் api. அண்ட் zக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா r and pi எடுத்துக்கணும். சோ dr பை இருந்துச்சு அப்படின்னாலே r வந்து நம்ம முன்னாடி மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். சோ r into dr into dpi அண்ட் இதுக்கு ஓரியன்டடான பேஸ் வெக்டர் az. சோ இதுதான் டிஃபரன்ஷியல் சர்ஃபேஸுக்கான ஃபார்முலா. இப்ப நம்ம பார்த்த கார்டீசியன் சிஸ்டமுக்கும் சிலிண்ட்ரிக்கல் சிஸ்டமுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்க்கலாம். சோ இப்ப நமக்கு x,
y z அப்படிங்கிறது வந்து கார்ட்டீசியன். அண்ட் அதே மாதிரி r phi z அப்படிங்கிறது வந்து சிலிண்ட்ரிக்கல். ஸோ இப்ப கார்ட்டீசியன்ல இருந்து சிலிண்ட்ரிக்கலுக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிலிண்ட்ரிக்கல்ல இருந்து கார்ட்டீசியனுக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கார்ட்டீசியனுக்கு நம்ம இப்ப இங்க நமக்கு r பை அண்ட் z தான் கிடைச்சிருக்கு. இதுல இருந்து x y zக்கு நம்ம மாத்தணும் அப்படின்னா அப்ப x is equal to r into cos phi, y is equal to r into sin phi and z is equal to z. இந்த வேல்யூ நமக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ நம்மளுடைய r வேல்யூ இதுல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு phi வேல்யூ இங்க சப்ஸ்டியூட் பண்ணி cos எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப நமக்கு x உடைய வேல்யூ வந்து நமக்கு இங்க கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சிலிண்ட்ரிக்கலை கார்ட்டீசியனா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்ப நமக்கு கார்ட்டீசியன் வேல்யூஸ் இருக்கு. இதை நம்ம சிலிண்ட்ரிக்கலா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அப்ப நமக்கு r is equal to square root of x square plus y square அப்படின்னு கிடைக்கும். phi is equal to tan inverse of y by x and z is equal to z. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூஸ் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுல நம்ம x and y வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரேடியஸ் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி y and x வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி tan inverse எடுத்தோம் அப்படின்னா அசிமுத் ஆங்கிள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கார்ட்டீசியனை நம்ம சிலிண்ட்ரிக்கலாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், சிலிண்ட்ரிக்கலை கார்ட்டீசியனாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். இதில் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை ஆர் தீட்டா அண்ட் பை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆர் அப்படிங்கிறது வந்து ஸ்பியரோட ரேடியஸ், தீட்டா வந்து இட் இஸ் பிட்வீன் ஆரிஜின் அண்ட் தி ஜெட் ஆக்சிஸ், அண்ட் பை அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஹாஃப் பிளேன் ஆங்கிள் டு எக்ஸ் ஒய் பிளேன். ஸோ இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ். அண்ட் இதனுடைய ரேஞ்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகைன் ரேடியஸ் வந்து நமக்கு நெகட்டிவாக இருக்காது. ஸோ 0 to infinity நமக்கு இதோடைய ரேஞ்ச் இருக்கும். அண்ட் தீட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பிட்வீன் origin and z axis, angle வந்து 0 ல இருந்து பை வரைக்கும் இருக்கும். and phi வந்து it is 0 to 2 pi. so இதுதான் வந்து நம்ம half plane angle அப்படின்றது வந்து சொல்லியிருப்போம். so இதுதான் வந்து spherical coordinate system உடைய range. இப்போ இதை பேஸ் பண்ணி அகைன் பேஸ் வெக்டர் அண்ட் டிஃபரன்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். பேஸ் வெக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் தீட்டா அண்ட் பை அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு ஓரியன்டா இருக்கிற கோஃபிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஆர், பி பை அண்ட் பி தீட்டா. ஸோ அதுக்கு கூட இருக்கிற பேஸ் வெக்டர் வந்து ஏஆர், ஏ தீட்டா அண்ட் ஏ பை. ஸோ இதுதான் பேஸ் வெக்டருடைய நோட்டேஷன். டிஃபரன்ஷியல் லென்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஎக்ஸ், டிஒய், டிசெட் பார்த்தோம். நெக்ஸ்ட் டிஆர், d5 dz. ஸோ எங்கெல்லாம் d5 இருக்கோ r வந்து அது கூட மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்க என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா dr சேமா இருக்கும். d தீட்டா எங்கெல்லாம் இருக்கோ அங்க நம்ம r மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் d5 எங்க இருக்கோ அங்கெல்லாம் நம்ம r sin தீட்டாவை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ டிஃபரன்ஷியல் லென்த் எழுதணும் அப்படின்னா dr இன்டூ அதுக்கு கூட இருக்கிற பேஸ் வெக்டார் ar பிளஸ் r d தீட்டா இன்டூ அதனுடைய பேஸ் வெக்டார் a தீட்டா பிளஸ் r sin தீட்டா இன்டூ d5 இன்டூ a5 அதனுடைய பேஸ் வெக்டார். ஸோ இதனுடைய மேக்னிடியூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் dr ஸ்கொயர் பிளஸ் r d தீட்டா ஸ்கொயர் பிளஸ் r sin தீட்டா இன்டூ d5 the whole square. ஸோ இதுதான் இதனுடைய மேக்னிடியூட் வேல்யூ. வால்யூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இதை எல்லாத்தையும் ஜஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இங்க dr இன்டூ ஆர் டி தீட்டா இன்டூ ஆர் சைன் தீட்டா இன்டூ d5 அப்படின்னு கிடைக்கும். ரெண்டு ஆர் இருக்கிறதுனால ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா dr d தீட்டா d5. ஸோ அதுதான் நமக்கு இங்க கிடைச்சிருக்க வேல்யூ. இப்போ டிஃபரன்ஷியல் சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஎஸ்ஆர், இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். ஆர் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஆர் தீட்டா அண்ட் ஃபை அப்படின்னு எடுத்திருக்கோம். ஆர் அப்படிங்கும் போது தீட்டா அண்ட் ஃபையை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ எங்கெல்லாம் தீட்டா அண்ட் ஃபை இருக்கோ அதுக்கு நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். அதை பொறுத்து நமக்கு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா டி தீட்டா டி5 அப்படின்னு கிடைக்கும். தீட்டா அப்படிங்கும் போது இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் ஃபை அப்படின்றதுனால ஆர் சைன் தீட்டா டிஆர் டி5 அப்படின்னு கிடைக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபை அப்படிங்கும் போது ஆர் டிஆர் இன்டூ டி தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து டிஃபரன்ஷியல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம கார்ட்டீசியன் அண்ட் ஸ்பெரிக்கலுக்கு இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஒய் ஜெட் இது வந்து கார்ட்டீசியன் அண்ட் இங்க நமக்கு ஆர் தீட்டா ஃபை அப்படிங்கிறது வந்து ஸ்பெரிக்கல். ஸோ இப்போ இந்த ஸ்பெரிக்கலை வந்து நம்ம கார்ட்டீசியனா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா காஸ் ஃபை அப்படின்னு கிடைக்கும். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா சைன் ஃபை, ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா. அண்ட் ஆப்போசிட்டா இப்போ கார்ட்டீசியனை ஸ்பெரிக்கலா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர் அண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஜெட் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர் அண்ட் ஃபை இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஸோ இதுதான் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் அதுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப். இதை பேஸ் பண்ணி இன்கேஸ் நமக்கு கேள்வி கேட்டா கூட நமக்கு ஆன்சர் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ரிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம எல்லாமே வந்து இதுக்கப்புறமா வரப்போற ஃபியூச்சர் டாபிக்ஸ்ல எல்லாமே வந்து அங்க இங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான இன்ட்ரோடக்ஷன் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் இன்டெக்ரல். ஸோ இந்த இன்டெக்ரல்ல நமக்கு 3 டைப்ஸ் இருக்கு. லைன் இன்டெக்ரல், சர்ஃபேஸ் இன்டெக்ரல் அண்ட் வால்யூம் இன்டெக்ரல். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லைன் இன்டெக்ரலுடைய கான்செப்ட் என்னன்றத சொல்லிடுறேன். ஏன்னா இதே பேஸ் பண்ணி தான் நமக்கு மத்த 2 இன்டெக்ரலுமே இருக்கும். ஸோ இப்ப நம்ப இந்த மாதிரி ஒரு பெரிய லைன் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த லைன்ல நமக்கு நெறைய சார்ஜஸ் இருக்கு அப்படின்றது வந்து கன்சிடர் பண்ணியாச்சு. ஸோ இப்ப இதுல டோட்டல் சார்ஜஸ் எவ்ளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுக்க போறோம் அப்படின்னா, ஒரு சின்ன லைன் வந்து எடுத்துக்க போறோம். ஸோ ஸ்மால் எலிமெண்ட் அப்படிங்கிறதுனால இது வந்து நம்ம டிஎல் அப்படின்னு எடுத்திருக்கோம். எலிமெண்டரி லென்த் சின்ன எலிமெண்ட். ஸோ இந்த டிஎல்ல எவ்ளோ சார்ஜ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த டோட்டல் ஏரியா அதாவது இந்த டோட்டல் லைன்ல எவ்ளோ வேல்யூ ஆஃப் சார்ஜஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த வேல்யூவ ஜஸ்ட் நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்க நமக்கு இவ்ளோ சார்ஜ் இருக்கு அப்படின்னா, இதே மாதிரி இருக்கிற இந்த இடத்துல நமக்கு எவ்ளோ சார்ஜ் இருக்குன்னு தெரிஞ்சிரும். அதே மாரி இந்த இடத்துல எவ்ளோ இருக்கு சார்ஜ் அப்படின்றது தெரிஞ்சிரும். ஸோ இது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ற கான்செப்ட் தான் நம்மளுடைய இன்டகிரேஷன். ஸோ இந்த சின்ன எலிமெண்ட்ல எவ்ளோ சார்ஜ் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துட்டு அத நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா, டோட்டலா இந்த லைன்ல எவ்ளோ சார்ஜஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். ஸோ அதனுடைய ஃபார்முலா தான் Q is equal to line integral of rho L into dl. ஸோ இதுல dl அப்படிங்கிறது வந்து எலிமெண்டரி லென்த், Q வந்து டோட்டல் சார்ஜ் அண்ட் rho L அப்படிங்கிறது வந்து லைன் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ இந்த எலிமெண்ட்ல எவ்ளோ இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா, இத நம்ம டோட்டலா லைன் இன்டகிரேஷன் பண்ணும்போது நமக்கு டோட்டல் சார்ஜ் வந்து கிடைக்கும். இதே மாதிரி இப்ப சர்ஃபேஸ் இன்டெக்ரல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சர்ஃபேஸ்ல எவ்ளோ சார்ஜ் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஈக்குவேஷன் தான் இது. லைன் இன்டெக்ரல்ல பார்த்த அதே கான்செப்ட் தான் சர்ஃபேஸ் இன்டெக்ரல்லயும். ஸோ இங்க நமக்கு டோட்டல் சார்ஜஸ் ஈக்குவல் டூ சர்ஃபேஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் ரோ எஸ் இன்டூ டிஎஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க நம்ம லைன் இன்டெக்ரலுக்கு எப்படி ஒரு சின்ன எலிமெண்டரி லென்த் எடுத்துக்கிட்டோமோ, அதே மாதிரி இங்க ஒரு எலிமெண்டரி சர்ஃபேஸ் டிஎஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்க போறோம். இதுல ரோ எஸ் அப்படிங்கிறது வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அண்ட் லாஸ்ட் அதே மாதிரி வால்யூம் இன்டெக்ரல் வந்து Q is equal to வால்யூம் இன்டெக்ரல் ஆஃப் rho v into dv. இதுல dvங்கிறது எலிமெண்டரி வால்யூம் அண்ட் rho v refers to வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி.